தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், சபதம் எடுத்தார் பிரபல தலைவர். இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், சபதம் எடுத்தார் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, இவருக்கு வயது 85 வயசாச்சு. இவர் ராஜ்யசபா உறுப்பினராக பல ஆண்டுகள் இருந்தவர். மக்களவை உறுப்பினர்களாக ஒரு 5-6 ஆண்டு காலம் இருந்தார். தற்பொழுது அவர் மக்களவை உறுப்பினராகவோ மாநிலங்களவை உறுப்பினராகவோ கிடையாது. தமிழக சட்டசபைக்கு ஒரு முறை கூட இவர் தேர்வு செய்யப்படவில்லை என்பது வேறு விஷயம். ஒரு முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். விளாத்திகுளம் தொகுதியில் 1996ஆம் ஆண்டு நடைபெற உள்ள 7 தொகுதி இடைத்தேர்தலில் இவர் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் 7 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது. வைகோ தனக்கு ஒரு தொகுதி கிடைக்கும், அம்பாசமுத்திரத்துல போட்டியிடலாம் அப்படின்னு நினைச்சாப்புல, கடைசி வாய்ப்பு தமிழக சட்டசபைக்குள்ள எப்படியாவது உள்ள போயிடலாம், நமக்கு வயசாயிருச்சு, ஒரு முறை கூட தமிழக சட்டசபைக்கு போகல, இந்த முறை தமிழக சட்டசபைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா தமிழக வெற்றி கழகம் 7 தொகுதிகளிலும் தாங்கள் போட்டியிடுகிறோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததால் வேறு வழி இல்லாமல் வைகோ பின்வாங்கியுள்ளார். இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சபதம் எடுத்துள்ளார். 85 வயசாச்சு. இனிமேல் தேர்தலில் போட்டியிட்டாலும் அவருக்கு யாரும் ஓட்டு போட போறது கிடையாது. ஏன்னா வைகோவுடைய நிலைப்பாடு தெரியும். அப்படியே தேர்தல் ஸ்டண்ட் அடிப்பாப்புல. முந்திதான் வைகோ ஒரு பிரச்சார பீரங்கி, அனல் பிறக்கும் பேச்சாளர் அப்படின்றது இருந்துச்சு. இப்பெல்லாம் வயசாயிருச்சு, புத்தி பேதலிச்சிருச்சு. தேர்தலுக்கு தேர்தல் நிலைப்பாட்டை மாத்தி பேசுவாப்புல, சந்தர்ப்பவாதத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாப்புல. அதனால இனிமே அவர் தேர்தலில் போட்டாலும் யாரும் போட்டியிட்டாலும் ஓட்டு போட போறது கிடையாது. வைகோ இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சபதம் எடுத்துள்ளார். தொண்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. குறிப்பா திமுக ரொம்ப சந்தோஷமா இருக்கு.